சடனா பழனி போலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. அப்படியே நம்ம பெட்ரோல் பங்க்கு கிளம்பியாச்சு. பெட்ரோல் போட்டுட்டு, அப்படியே அரவக்குறிச்சியிலேருந்து பள்ளப்பட்டி வழியா அப்படியே பொறுமையா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. பள்ளப்பட்டி வழியா அப்படியே மார்க்கம்பட்டி, மார்க்கம்பட்டியிலேருந்து அப்படியே மாம்பரம் முனியப்பன் சாமி கோயில் வழியா, அப்படியே நம்ம சின்னக்காம்பட்டி அப்படி அப்படியே கிளம்பி, அப்படியே ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. ஒட்டஞ்சத்திரம் அவுட்ரு பைபாஸ் தாங்க, ஊருக்குள்ளே போகாம. அப்படியே அவுட்ரு பைபாஸில் போயிட்டு, அப்படியே டோல்கேட் தாண்டி ரிலாக்ஸ் ஆகலான்ட்டு அப்படியே ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி, அப்படியே ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு டீ சாப்பிட்டு, அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்துட்டு, அப்புறம் டீக்கு பில் பே பண்ணிட்டு, அப்படியே மறுபடியும் பேக்கரியை சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்ட்டு, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு, அப்படியே பேக்கரி வெளியே வந்து, அப்படியே பேக்கரி அவுட்லுக் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு, அப்படியே நம்ம மறுபடியும் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கிளம்பி, அப்படியே பழனி போயிட்டுருக்கோங்க. அப்படியே பொறுப்பாக அவுட்ரு பைபாஸ்லேயே பழனி போயிட்டு, அப்படியே மெதுவாக ஸ்லோவாக பேசிக்கிட்டே அப்படியே போகலான்ட்டுங்க போயிட்டுருக்கோம். அப்புறம் அப்படியே பழனி வந்தாச்சு. பழனியில் அப்படியே பொறுமையாக மேலே ஏறி சாமியும் கும்பிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, மொபைலில் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோடு இல்லை, மலைக்கு கொண்டு போக. அதனால் ஃபோனையும் அப்படியே வெளியே கொடுத்துட்டு, அப்படியே நாங்கள் பாட்டுக்கு நானும் என் நண்பரும் பொறுமையாக மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறிட்டு அப்படியே பொறுமையாக போய் சாமி பூஜைக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் ஒரு ரூ. 20 டிக்கெட்டில் அப்படியே ஒரு டிக்கெட்டை போட்டு, அப்படியே டிக்கெட்டு வாங்கிட்டு, அப்படியே போய் லைனில் நிற்க ஆரம்பித்தாச்சுங்க. லைனில் நின்றுட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே லைனை சுற்றி சுற்றி அப்படியே நகர்ந்து அப்படியே கொஞ்சம் தூரம் பொறுமையாக போயிட்டு, கூட்டம் அப்படியே நின்றுச்சுங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு. உள்ள நகரில் சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். அதனால் அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு, அப்படியே வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே பழனி மலையில் மன அமைதியாக மன நிம்மதியாக இருக்குங்க இன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணது. அப்புறம் அப்படியே மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லைனில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி அலங்காரம் முடிஞ்சு, சாமி தீபாராதனைலாம் காட்டி, அப்புறம் சாமி போய் பார்த்தாச்சுங்க. உள்ள பொறுமையாக சாமி நின்று நல்லா திருப்தியாக பார்த்துட்டு, அப்படியே சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே மெதுவாக நானும் என் நண்பரும் வெளியே வந்துட்டு, அப்படியே அன்னதானம் போட்டாங்க. அப்புறம் அன்னதானம் சாப்பிட போகலான்னு பார்த்தோம். ஓரளவுக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டா லேட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பொறுமையாக வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் நானும் என் நண்பரும் அப்படியே பிரசாதம் தக்காளி சாதம் கொடுத்தாங்க, வாங்கி ஒரு இடத்துல அப்படியே ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு, அப்புறம் வெளியே வந்து ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு, சுற்றி இருக்க மலைகள் அப்படியே சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு, அப்படியே பொறுமையாக நானும் என் நண்பரும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே பொறுமையாக இறங்க ஆரம்பித்தோம். ஒரு 20 நிமிஷத்தில் கீழே வந்தாச்சு. அப்புறம் கீழே வந்துட்டு, அப்புறம் மொபைல் டோக்கன் போட்டிருந்தோம். போயிட்டு டோக்கனை கொடுத்துட்டு மொபைல் ரிட்டன் வாங்கிட்டு, அப்புறம் அப்படியே பொறுப்பாக வந்து அப்படியே கீழே அடிவாரத்தில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, அப்புறம் அப்படியே பொறுமையாக சுற்றி இருக்க கடைங்கள்லாம் அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுக்கலான்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு, அப்புறம் என் நண்பர் கீச்செயின் வாங்கலான்ட்டு கடைக்கு போனார். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா, அப்படியே சுற்றி அப்படியே என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்திருக்கேங்க. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே பாருங்கள், முருகன் ஃபோட்டோலாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துட்டுங்க, அப்படியே பொறுமையாக நானும் ஒரு கடைக்குள்ளே போயிட்டு என் நண்பரோடு அப்படியே கீச்செயின் பார்த்துட்டு, அப்படியே பொறுமையாக வெளியே வந்தேங்க. அப்படியே வெளியே வந்துட்டு அழகாக மறுபடியும் அப்படியே 2 சைடு கடைகள், டாய்ஸு அழகான டாய்ஸ் நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு. அப்புறம் அந்த டாய்ஸ்லாம் வீடியோ எடுத்துகிட்டு, அப்படியே சுற்றி சுற்றி ஒரு வீடியோ கிளிப்பு பண்ணிவிட்டு, அப்படியே பொறுமையாக வந்தேங்க. அப்புறம் இன்னொரு கடைக்குள்ளே போனோம். போயிட்டு அப்படியே கீச்செயின் நண்பர் பார்த்துட்டு இருந்தானே, நானும் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்படியே வீடியோ கிளிப் எடுக்கிறப்ப அப்படியே நல்லா இருந்துச்சு. வெயிலும் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி பழனியில் பார்த்திங்கன்னா, பெருசாக கூட்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. நாங்கள் 1:30 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே இறங்கி வந்தாச்சுங்க. நாங்கள் கீழே வரும்போது ஒரு 2, 2:30 இருக்கும். அப்படியே பொறுமையாக வந்துட்டு, நல்லா அப்படியே திருப்தியாக ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு, அப்படியே கிழக்க இருந்து மேற்கு வரைக்கும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு,
அப்படியே பொறுமையாக பார்க்குறோங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இன்றைக்கி மனம் ரொம்ப மனதுக்கு அமைதியா இருக்குங்க. பழனி வந்தா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குங்க. பழனி மலை முருகன் தான் எல்லாமே நமக்கு துணையா இருக்காரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே பழனி வந்துட்டு போனா எனக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்குங்க. இந்த மாரி வீடியோலாம் நான் பண்ணதில்ல. இப்ப தான் புதுசா வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே வீடியோ பாருங்க. வீடியோ எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க. அப்படியே போற வழியிலலாம் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேங்க. கரும்பு ஜூஸ் கடை இருக்கு. இடையில நெறைய கடைங்கள்லாம் இருக்கு. நெறைய பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமானம் நெறையா இருக்கு. எல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு அழகா இருந்துச்சுங்க. அப்படியே வீடியோ எடுத்துட்டு, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்படியே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் கொய்யாப்பழம் வச்சுருக்காங்க. கொய்யாப்பழம், மாம்பழம், மாங்காய் எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. பழனி வந்துட்டு போனாவே மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும், சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைக்கி சாமியை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் அப்படியே முடிச்சுட்டு, அப்படியே ஜாலியாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேங்க. பழனியில் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்படியே மெதுவாக வாக்கிங்கில் அப்படியே 2 சைடும் உள்ள கடைய அழகா வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே கரும்பு ஜூஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. சூப்பராக போட்டுட்ருக்காங்க. அப்படியே மெதுவாக அப்படியே வரிசையில் வீடியோ கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேங்க. 2 சைடும் சாமி கும்பிட்றாங்க, வெளியே வர்றாங்க. எவ்வளோ மக்கள் வெளியே போகிறாங்களோ அந்தளவுக்கு மக்கள் வந்துட்டே தாங்க இருக்காங்க. இந்த முருகன் கோயிலுக்கு கூட்டம் என்றைக்கும் குறையிறதும் இல்லை. அதே மாதிரி முருகன் நம்மளை அழைச்சா தான் நம்ம வந்து முருகன்கிட்ட போக முடியும். நம்மளாம் நினச்சாலாம் முருகன்கிட்ட போய் பார்த்துட்டு வர முடியாது, பேசவும் முடியாது. நம்ம முருகன் வந்து அவரை அழைக்கணும். அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம அவரை பார்க்குறதுக்கு போக முடியும். அவரை அழைக்கணும். இன்றைக்கி காலையிலேயே நான் நினச்சிட்ருந்தேன், காலையில் போகலாமா அப்படின்ட்டு. பட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இப்படி பழனி போகலாமான்னு கேட்டார். நானும் சரி ஓகேண்ணா போகலாம் அப்படின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சுட்டு அப்படியே கணக்கம்பட்டி வந்தோம். கணக்கம்பட்டியில் அப்படியே சர்க்குரு சாமிகளை அப்படியே உள்ளே வந்து சாமி அப்படியே பார்த்துட்டு, சர்க்குரு ஜீவ சமாதியில் அப்படியே பார்த்துட்டு அங்கேயும் ஒரு வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு, அப்படியே உள்ளுக்குள்ளே வெளியேன்ட்டு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, அப்படியே பொறுமையாக அப்படியே சர்க்குரு சமாதி பார்த்துட்டு, அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு வீடியோ எடுக்கிறோம். வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்றைக்கி கூட்டம் பெருசாக தெரியல. வர அப்படியே போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃப்ரீயாக போய் பார்த்தோம். கூட்டம் ஒன்றும் இல்லாததுனால நல்லபடியாக சர்க்குரு சாமி அவங்க ஜீவ சமாதி நல்லபடியாக பார்த்துட்டு, அப்படியே பொறுமையாக வெளியே வந்து அப்படியே அன்னதான கூடத்துக்கு போனோம். அப்புறம் அன்னதானம் போட்டாங்க. அந்த இடத்துல அப்படியே இன்றைக்கி சாதம் முடிஞ்சதுங்க. அதனால் உப்புமா போட்டாங்க. வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த விலாக் இதோடு முடிஞ்சுது. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.